ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபெரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாஸ்டர் சன் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட கணத்தை பிடிச்சிட்டு உங்களை இந்த மாதிரி நான் தொடரும் போது உங்களுக்கு எதாவது ஃபீலிங் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி மார்பிள் கலர் கிடையாது, எனக்கு எல்லா ஃபீலிங்ஸுமே வரும்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட்டை வச்சு தொட்டு பார்க்க வச்சு சொல்லுவார். எனக்கு எல்லா ஃபீலிங்குமே இருக்குது, நீ எப்போல்லாம் என்னை தொட்டாலுமே எனக்கு அந்த ஃபீலிங் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே தான் இருக்கும், ஆனால் உனக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது, எப்போ பாரு வந்து நீ தொட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து எப்போவுமே பேயை பார்த்தோன்னே உங்களுக்கு தொடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது, அதனால் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்காமல் நான் பாட்டுக்கு வந்து உங்களை டச் பண்ணிடுறேன், என்னோட தப்பு தான், நான் இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீ இந்த மாதிரி நார்மலாக என்னோடய கையை பிடிக்கும் போது அது ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக நம்ம தொடுறது வேறு, ஆனால் நார்மலாக வந்து ஹக் பண்ணுறது அங்கே எங்கேன்னு டச் பண்ணுறதெல்லாம் வந்து நார்மல் கிடையாது, இதெல்லாம் மற்றவங்க பார்க்கும்போது நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினி கரெக்டு தான், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை பரவாயில்ல நானாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உன்னோட காங் வந்து பார்த்துட்டானா ஏதாவது தப்பாக நினைப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. இல்லை அப்படி இல்லை, ஆனால் வந்து உங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா அது உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல, அவன் ஏதாவது உங்ககிட்ட கேட்டானா நீ போய் பதில் சொல்லிக்கோ, ஆனால் என்னை மாதிரி சிஇஓ கூட எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி ஹீரோ கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ காங்கோ காட்டுறாங்க. காங்கோ வந்துட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து நம்ம ஜூவான் வந்து காங்சில்னால தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு, காங்சிலுக்கும் ஹீஜுவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல இருக்குது, அது என்னங்கிறத நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் சாரி நான் வந்து கொஞ்சம் என்னோட பர்சனலோட ஃபீலிங்னால கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன், இனிமேல் வந்து நான் சரியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோவோட அப்பா இருந்துட்டு ஓ சரி ஓகே அந்த பொண்ணு ஏதாவது ஆர்ஃபனேஜில் வளர்ந்தாலான்னு விசாரிச்சுப்பாரு, ஏன்னா ஹீஜுவும் ஆர்ஃபனேஜில் தான் இருந்தா அப்படின்லாம் சொல்லிட்டு நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காங்கோ இருந்துட்டு இல்லை நான் அதெல்லாம் என்னோட விஷயத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்னைக்கு வந்து உன்னோட ஹார்ட் வந்து உனக்கு பதில் சொல்லலையோ அப்போ உன்னோட பெயின் தான் வந்து உனக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அவனும் கேட்டுட்டு சரி ஓகே நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணிட்டு போகும்போது நம்ம காங்கவும் வந்து பார்த்துட்டே இருக்கான், இது இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஹீரோ பார்க்கறதுக்காக அங்கிளும் ஆண்டி வந்திருக்காங்க. ஆண்டி வந்துட்டு எதுக்காக நீ அவளுக்காக ஜெயிலுக்கு போயிட்டுருக்க, அவங்க அப்பா உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு, அவள் காங்சில்லாம் யாருன்னெலாம் சொல்லி அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அவர்கிட்ட யார் காங்சில் பற்றியெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை பார்க்குறாரு. அங்கிள் வந்துட்டு எனக்கெல்லாம் தெரியாது, நான் அவர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் எதுக்காக இந்த மாதிரி ஸ்பை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, என்னை வேலையை பற்றி கவலைப்படுறதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத விஷயம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு டஸ்ட்பினில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த அந்த பாட்டியோட பேய் வந்து நம்ம ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் பாட்டியோட பேய்கிட்ட பேசிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே காங்கோ வரான். காங்கோ வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓ நீ இங்கே இன்னத்துக்கு வாக்கிங் போறியா அப்படிலாம் சொல்லி நார்மலாக பேச ட்ரை பண்ணுறாங்க. சாரி நான் உன்னை சொல்லாமல் போனது தப்பு தான், ஆனால் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் வந்தனால போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கோ வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிடுறேன், நான் உன்னை லைக் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே போய் தான், நான் அந்த சின்ன பசங்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனால் நீ அதை உண்மையை நம்பிட்டேன், அதனால தான் வந்து நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால தான் நானும் உன்னை லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீ எனக்கு சாக்லேட் கொடுத்த, டிக்கெட்லாம் கொடுத்த, இந்த மாதிரிலாம் நீ கூப்பிட்டு போனனால தான் நான் உண்மையாலுமே நீ லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நீ கூட தான் நான் கொடுத்தது எல்லாமே வாங்கிட்டேன், ஆனால் உண்மையாலுமே உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சொல்லிட்டு அவன் வந்து எனக்கு ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார் எப்போவுமே, என்னன்னா எப்போவுமே வந்து உன்னோட ஹார்ட் வந்து உனக்கு பதில் சொல்லலை அப்படின்னா உனக்கு பெயின் தான் வந்து ஆன்சர் பண்ணும், அதனால இந்த பெயின் உனக்கும் எனக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நானே உனக்கான ஆன்சரை சொல்லிட்டேன், நான் உன்னை லைக் பண்ணலை, அதனால் அதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காங்கோ கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப சோகமாயிடுறாங்க. இப்போ காங்கவும் வந்துட்டு அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே ஓடிட்டுருக்கான். இப்போ ஒரு ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூல் காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த தண்ணிக்குள்ளார வந்து ஒரு பேய் வருது. அந்த பேய் வந்துட்டு ஒரு பொண்ணோட காலை பிடிச்சி உள்ளக்குள்ளார இழுத்துருது. அந்த பொண்ணும் வந்துட்டு அந்த பேயை போய் பார்த்துட்றா. ரொம்ப மூச்சு விட முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. எல்லாருமே வந்து அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த நியூஸை போயிட்டு அங்கிள் வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இதோட 3rd டைம் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகுது அங்கே பூலில், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஹோட்டலுமே வந்து நம்ம ஹீரோவோட தான், அதுவும் கிங்டம் ஹோட்டல் தான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்மளோட பிஸ்னஸ் இதனாலே ட்ராப் ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்துட்டு
அது ஒருவேளை பிராங்காக இருக்குமோ என்னமோ விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அங்கிள் வந்துட்டு இல்லை, எல்லாருமே வந்து தெளிவாக சொல்கிறாங்க, யாரோ காலை பிடிச்சி உள்ளே இழுத்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்குமோ என்னமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. கோஸ்டா அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ரேடரை நான் ஆன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அவங்க ஃபுல்லாக வந்து டார்க் சர்க்கிள்ஸோடு இருக்காங்க, ரொம்ப சோகமாக. அப்போ ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ரேடர் இன்னைக்கு என்னோட ரேடர் ஆன் பண்ண வேண்டிய வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே என்ன இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நைட்டெல்லாம் வந்து இந்த பாட்டியோட ஆவி நீ தூங்கவே விடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நான் ரொம்ப மோசமாக இருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நீ எப்போவுமே வந்து சிக்காக இருக்கிற மாதிரி தான் இருப்ப, இன்னைக்கு நீ ரொம்ப சோம்பி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே வந்துட்டு இவர் அப்படியே சோம்பி நேரில் பார்த்த மாதிரியே சொல்லுவார் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு இந்த வாட்டர் கோஸ்ட்டை ஆல்ரெடி நீ பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த வாட்டர் கோஸ்ட்டுங்கிற பேரை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அதை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, அதுக்கு நான் எப்போவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன், எனக்கு வாட்டர் கோஸ்ட்னா ரொம்ப பயம்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் வந்துட்டு அப்போ ஹெல்ப் பண்ண மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவளை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, அவள் வேண்டாம் முடியாதுன்னு சொல்லியும் அவளை வற்புறுத்தி அங்கே அனுப்ப எனக்கு மனசு இல்லை, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம மேனேஜர் போயிட்டு ஹீரோயினுக்காக ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாரு, அந்த கிங்டம் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களோட சண்டை போட்டு போனார், எனக்காக இப்படிலாம் கொடுத்துருக்காரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருக்காங்க. போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸும் கூட என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கே வந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோட்ட போயிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அவள் நாளைக்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாரு. ஹீரோவும் வந்துட்டு அவளை ஃபஸ்ட்டு அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ண விட்டுட்டு சந்தோஷப்பட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் கோஸ்ட்டை பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிக்கோ, நம்ம ஜாலியாக அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு உங்களால் நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிஸ்டர் வந்துட்டு நம்ம காங்குவும் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம், நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம சந்தோஷமாக ஜாலியாக போகலாம், நீ ஃபஸ்ட்டு போயிடு, அதுக்கப்புறமா நான் வரேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு இந்த காங்கு காட்டுறாங்க. காங்கு வந்து ஐரின் கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஐரின் வந்து நான் ரொம்ப பிஸியான ஆள், என்ன எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ காங்கு வந்துட்டு நீ ரொம்ப பிஸி தான் தெரியும், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு எனக்கு காங்சில் பற்றின டீட்டெயிலெலாம் வேணும், அவங்க பேரண்ட்ஸை பற்றின டீட்டெயில், அவங்க எங்கெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்கிறத எல்லா டீட்டெயிலும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஐரின் வந்துட்டு ஏன் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, அதனால தான் அவங்க பேரண்ட்ஸோட டீட்டெயிலாக கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு காங்கு வந்துட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நானே போய் எல்லாரையுமே பார்த்து பேச மாட்டேன்னா, நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ அப்படின்னா வந்து நீ அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கியா, அதனால தான் கேட்குறியா, அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி வேற எதுக்கும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ காங்கு வந்துட்டு சரி ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இரு சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறான் ஐரின். இல்லை நீயே சாப்பிடு, தனியாகவே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவனுக்காக நான் ரிசர்வேஷன்லாம் பண்ணி வச்சேன், இவனுக்கு எவ்வளோ ஒரு திமிரு பாரு, சேலரி மேனாக இருந்துட்டு அப்படின்லாம் சொல்லி கோவப்பட்டு இருக்கான். இப்போ ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்து மேனேஜர் கிட்ட நீங்கள் ஏதாவது என்னை பற்றி டீட்டெயிலாம் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மேனேஜர் வந்துட்டு இல்லையே, நான் போன வருஷம் பேசினேன், இப்போ அவர்கிட்ட பேசுறதே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை என்னை பற்றின டீட்டெயிலு காங்சில் பற்றியெல்லாம் எங்கள் அப்பா கேட்டிருக்காரு, இவ்வளோ வருஷத்தில் அவர் இப்படிலாம் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தவங்க ஆனால் என்னோட பற்றின டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டல் சுற்றி பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வாக்கா, இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சிஸ்டர் காட்டுறாங்க. சிஸ்டரும் வந்துட்டு ஹாப்பியாக சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு அந்த செக்யூரிட்டி கார்ட்டை போயிட்டு நீயும் காங்குவும் எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா நம்ம காங்குவையும் காங்சிலையும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு தான், நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோனோட சிஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு இந்த விஷயத்த நான் வந்து அங்கிள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹோட்டலை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியாக. அப்போ அங்கே வந்துட்டு ஃபயர் ஒர்க்கில் நைட் நடக்க போகுது அப்படின்லாம் எழுதிருக்கு. நம்ம ஹீரோயினே வந்துட்டு எங்கடா நான் ஃபயர் ஒர்க்கெலாம் போக முடியுமா தெரில, இருட்டுனா எனக்கு வேறு பயமாக இருக்குமே அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு உனக்கு பக்கத்தில் ஒரு பெயிண்டிங் இருக்குது பாரு, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எங்கே நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நான் பின்னாடி தான் நின்றுருக்கேன், நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன், சரிவா போய் சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணுக்காக தான் வந்து நம்ம சிஓ வந்து ஃபயர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆன்ட்டியும் நம்ம மேனேஜரும் வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு வந்திருக்காங்க. இந்த ஆர்ஃபனேஜ் வந்துட்டு ஹீஜுவோட தங்கியிருந்த ஆர்ஃபனேஜ் தான். அப்போ ஹீஜு இருக்கும் போதுலேருந்தே இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து டொனேட் பண்ண சொல்லியிருப்பாரு, ஆன்ட்டியே வந்து பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆர்ஃபனேஜில் இதுக்கப்புறம் வேண்டாம், டொனேட் பண்ண வேணாம்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், ஏன்னா ஹீஜு இறந்து போய் 15 வருஷம் ஆகிப்போச்சு,
நான் வேணா விட்டுறலான்னு பார்க்குறேன், ஆனால் இந்த ஜுவான் விடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மேனேஜரும் ஆமாம் அவரும் ஹீஜுவும் இங்கே தான் மீட் பண்ணாங்க, அப்புறம் எப்படி அவர் ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணாமல் இருப்பார் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து ஆர்ஃபனேஜவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே காங்கு வரான். காங்கு பார்த்தோன்னே மேனேஜர் வந்துட்டு இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போயிட்டு இருக்காரு. இப்போ காங்கு வந்து உள்ளே போய் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோலாம் காமிச்சு, அவங்க சிஸ்டர் ஃபோட்டோ எல்லாமே காமிச்சு, இவங்க இங்கே தங்கியிருந்தாங்களா, இவங்க இந்த ஆர்ஃபனேஜை சேர்ந்தவங்களா, ஹீஜு கூட ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கான். அங்கே கேட்கும் போது அவங்க வந்துட்டு இல்லை, இங்கே இந்த பொண்ணுங்க எதுவும் இங்கே இல்லையே, இவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனோட சிஸ்டரும் செக்யூரிட்டி கார்டும் வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காரில். அப்போ வந்துட்டு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம சிஸ்டர் இருந்துட்டு இவன் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு இருந்துட்டு அவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் பார்க்கும்போது அவனோட காரில் இருக்கிற ஒரு கீ செயினும் இவங்க காரில் இருக்கிற கீ செயினும் ஒரே மாதிரியே இருக்கு. உடனே செக்யூரிட்டி கார்டு இருந்துட்டு ஓ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் தான் என்னை ஏமாற்றி பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவன் போகும்போது அவன் காரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சிஸ்டர் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ செக்யூரிட்டி கார்டு எதுக்கு இந்த பக்கம் போறீங்க, நம்ம ஹோட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு உன் கண்ணில் எல்லாம் பரவாயில்லையே, டார்க் சர்க்கிள்ஸ்லாம் போயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு வேற ஏதாவது கிளாத் இருக்கா சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நம்ம ஹீரோயின் வந்து இந்த பேயெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை என் சிஸ்டர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு இவளுக்காக வேற ஒரு ட்ரெஸ் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா திரும்பவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம்லேருந்து வரும்போது அங்கே இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு பரவாயில்ல நம்ம சிஇஓ வந்துட்டு ஒரு பொண்ணுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காராமா, ரொம்ப லக்கி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுனதுலாம் நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன் இப்படி திடீர்னு இப்படி மாறி மாறி நடந்துக்கிறான்னு தெரியல, நேற்று தான் எங்களோட சண்டை போட்டாரு அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது வந்து சிஇஓ சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் சந்தோஷமாயிருது. ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்காக இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிகிட்டே நம்ம ஹீரோயின் வந்து அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க அழகாக ரெடி ஆகி அங்கே போய் ரொமான்டிக்காக அந்த ஃபயர் ஒர்க்லாம் பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே அழகாக ரெடி ஆகிடுறாங்க. இப்போ அங்கே போனால் அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் 2 பேர் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீங்கள் 2 பேர் மட்டும்தான், வேறு யாருமே அங்கே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது. உடனே உள்ளே போகிறாங்க. போனால் அங்கே நம்ம ஹீரோ வந்து கால் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஃபோனில் வந்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இல்லை இந்த பூலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை வந்து இப்போ சரி பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு வாட்டர் கோஸ்ட்னா அவ்வளோ ஒன்றும் பயம் இல்லை, உன்னோட ரேடரெல்லாம் ஆன் பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லி பேசினதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. உடனே ஓ அவர் வந்து அப்படின்னா பேயெல்லாம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உடனே அங்கேருந்து ஓடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஓடிட்டு இருக்காங்க. இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல வேலை நான் போய் நார்மலாக போய் பேசியிருந்தேன்னா ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா சோகமாக அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வாஷ்ரூமில் பேசின அதே 2 பொண்ணுங்க இருந்துட்டு பார்த்தியா இவள் வேணான்னு சொல்லி உதச்சி தள்ளிட்டாங்க போல இருக்கு, அதனால தான் இவள் இப்படி வந்துட்டுருக்கா அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு அதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்போ ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அந்த பொண்ணுங்களும் நோஸ் கட் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு இங்கே எதுவுமே பேய் இல்லை, எதுக்காக என் கை பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இங்கே பேயை விட மோசமான நிறைய மனுஷங்க இருக்காங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீ அப்படி ஓடி போனேன், இந்த பொண்ணுங்க சொன்னது உனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வருத்தமாக தான் இருந்துச்சு, ஆனாலும் அதுதானே உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து என்னை வந்து இங்கே வர வச்சிங்க, வர வச்சு எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து எனக்காக அந்த ஈவெண்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பார்த்து நான் என்னென்னு நினைப்பேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் கடைசியில் அது எனக்கு ஒரு மாதிரி எம்பரஸ்மெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் போய் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு உனக்கு வந்து அந்த வாட்டர் கோஸ்ட்னாவே பயன் நீ சொல்லிட்ட, அது வந்து எனக்கு கில்ட்டியாக இருந்துச்சு, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு மைண்ட் இல்லை, அதனால தான் உன்னை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ண வைக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஓ நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணிங்களா, சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோ வந்து கை பிடிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை விடுங்க பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது அப்படியெல்லாம் இல்லை,
எனக்கு அடுத்தவங்களை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு உன்னை பற்றி தான் கவலை, வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறார் நம்ம ஹீரோ. இப்போ காங்குவும் ஐரின் காட்டுறாங்க. ஐரின் வந்துட்டு நம்ம காங்சிலோட டீட்டெயில் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க அப்பா அம்மா டீட்டெயில் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் நான் சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். சரி ஓகே சென்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம காங்கு கிளம்பிடுறான். உடனே ஐரின் கோவப்பட்டு கத்திட்டு இவன் என்னதான் நினச்சிட்டு இருக்கான், எப்போ பாரு நீ அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான், இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் வந்து காங்கு பின்னாடியே போயிட்டு இருக்கான். காங்கு வந்துட்டு எதுக்காக என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் உனக்கு காரில் ட்ராப் பண்ணுறேன், நீ வேறு சேலரி மேலே உனக்கு கார் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ நம்ம காங்கு இருந்துட்டு இல்லை பரவாயில்ல, நீங்கள் வந்து டாப் ஸ்டாரு சிங்கரு, நீங்கள் வேணால் காரில் போங்க, நாங்கள் சப்வேலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு கிண்டல் பண்ணுறியா, எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியல, வா காட்டுறேன்னு சொல்லிட்டு காங்கு பின்னாடியே போகிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோனோட சிஸ்டர் காட்டுறாங்க. அவங்க எப்படியோ வந்து அந்த ஆள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவன் வீடு எங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் கார் பார்க் பண்ணதுமே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் இருந்துட்டு இரு நான் இன்னைக்கு போய் அவனை அடிச்சு கொன்று அவன்கிட்ட இந்த பணத்தை வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கார் ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ பார்த்தா அந்த ஆளுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பார்த்ததுமே நம்ம சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப சேடாயிடுறாங்க. சேடாயிட்டு இவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ செக்யூரிட்டி கார்டும் இருந்துட்டு ஆமாம் நீங்கள் இப்பயும் போய் அவனை கொல்ல போகிறீங்களா, அவனுக்கு மேரேஜ் ஆகி ஒய்ஃப் எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு திரும்ப காங்கு காட்டுறாங்க. காங்கு வந்துட்டு ட்ரெயினில் உட்காந்துருக்கான். பக்கத்துலேயே வந்து ஐரினும் உட்காந்துருக்கா, கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஹூடியெல்லாம் போட்டு உட்காந்துருக்கா. இப்போ வந்துட்டு அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்க ஒரு பேசஞ்சர் வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஐரினோட ரூமர்லாம் பரவிட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஏன்னா ஐரினுமே எனக்கு பிடிக்காது, அவள்லாம் ஒரு ஆளா, அவள் நல்லாவே பாட மாட்டா, அவள் ஒரு நல்ல சிங்கரே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஐரினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவளா ஸ்கூல் டைமில் ரொம்ப மோசமாக இருப்பாளாமா, அசிங்கமாக இருப்பாளாமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் இப்படி இருக்காளாமா அப்படிலாம் சொல்லி என்னமோ பேசுகிறாங்க. உடனே காங்கு இருந்துட்டு சரி ஓகேவா இவன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினச்சிட்டு வா ஐரின் நம்ம வந்து இப்போ இறங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐரினை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ ஐரின் வேணும்னே எந்திரிச்சு அவளோட கிளாஸ் எல்லாம் கழட்டிட்டு ஹாய் நான் தான் ஐரின் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்றதுக்காக பண்ணுறா. அப்போ உடனே வந்து எல்லாருமே ஐரின்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடியே வர ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே காங்கு வந்து ஐரினை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுறான். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமா என்ன பைத்தியமா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஆமாம் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், யார் என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பரவாயில்ல நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் கூப்பிட்றா. அப்போ காங்கு வந்துட்டு எனக்கெல்லாம் நீ டேட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். என்ன நீ இவ்வளோ சீக்கிரமாக நீ ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்துறா. கத்துன உடனே திரும்பவும் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஐரின்பான்னு சொல்லிட்டு திரும்பவும் ஐரினை பார்க்குறதுக்காக கூடிடுறாங்க. திரும்பவும் வந்துட்டு காங்கு வந்து ஐரினை காப்பாற்றி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு ஓடும் போது ஐரின் வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே காங்குவை பார்த்துக்கிட்டே ஓடிட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்து ரொம்ப நேரமாக ஸ்விம்மிங் பூல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேயுமே வரல. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பேய் வருது, ஒரு ஆன்ட்டியோட பேய். அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஷவர் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப டீசெண்டாக மனுஷங்களை விட ரொம்ப பொலைட்டாக நடந்துக்குது, மேக்கப்லாம் பண்ணிட்டு. இப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு அந்த பேய் ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ரெஸ்ட் ரூம் போகிறக்கு முன்னாடி நாக்கெலாம் பண்ணிட்டு போகுது டோரை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பொலைட்டான ஒரு பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா அது போய் டின்னர்லாம் சாப்பிடுது, அதாவது சாப்பாடே இல்லாமல் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரூம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தா அது வந்து இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போய் பேசுகிறாங்க, இங்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, போதும், இதுக்கு மேலே நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேய் வந்துட்டு ஒரு டிக்கெட் எடுத்து காட்டுது. அது என்ன டிக்கெட்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ கொடுத்த மாதிரி ஒரு கிஃப்ட் கார்டு தான். அதை பார்த்துட்டு இந்த கிஃப்ட் கார்டு நீங்கள் எனக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த டீட்டெயிலாம் எடுத்து பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அந்த கிஃப்ட் கார்டு கொடுத்த கஸ்டமரோட டீட்டெயிலாம் அதில் வந்துட்டு அந்த ஆன்ட்டியோட டீட்டெயிலும் வருது. இவங்க வந்துட்டு இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா, இவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜர் இருந்துட்டு இல்லை இறக்கலையே, அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க டீட்டெயிலாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் வருத்தப்பட்டுருக்காங்க. முன்னால தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் போய்ட்டு அந்த ஆன்ட்டிகிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக செத்துருவீங்க நிஜமாவே, அதனால சீக்கிரம் ப்ளீஸ் போங்க அப்படிலாம் சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த பேய்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறமா உங்கள் பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாள், உங்கள் பொண்ணை பற்றியாவது யோசிங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை பற்றி சொன்னதுமே அந்த பேய்க்கு ரெஸ்பான்ஸ் வருது. அதுக்கப்புறமா பொண்ணை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி போகிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க அவங்க போகிறதுக்கு. ஆனால் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஃபயர் ஒர்க்கு கடைசியாக ஒரு டைம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஃபயர் ஒர்க்லாம் பார்த்துட்டு அவங்க இங்கேருந்து போயிடுறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு ஒரு கோஸ்ட்டு கூட அழகாக ரெடியாகி வராங்கல்ல, அப்போ நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனையும் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க.
இப்போ 3 பேரும் உட்காந்து அந்த ஃபயர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோஸ்ட் வந்து ரொம்ப அழகாக ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஃபயர் ஒர்க்கெல்லாம். அந்த ஆன்ட்டி வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு கோமாவில் இருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு கனவுல இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறனால தான் அவங்க வந்து எதுவுமே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. அவங்க வழியில் இருந்த டிஸ்டர்பாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து பூல்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதாவது கோமாவில் இருக்கிறதே அவங்களுக்கு ஃபீல் இல்லை. இப்போ வந்துட்டு அவங்க அந்த ஃபயர் ஒர்க்கெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனையும் வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோன்ட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது, அவங்க ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்களாமா, அதனால வந்து இது ஒரு கனவுன்னு நினச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரீம்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது அங்கே அந்த ஆன்ட்டியை காணோம். அந்த ஆன்ட்டி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கண் முழிச்சிடுறாங்க. அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு நீங்கள் எது முழிச்சிட்டிங்களா, இனிமேல் நான் உங்களுக்கு திட்ட மாட்டேன், அது எதுவும் பண்ண மாட்டேன்லாம் சொல்லி அந்த பொண்ணெல்லாம் அழுதுட்டுருக்கு. இப்போ அந்த ஆன்ட்டியுமே வந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு இப்போ அந்த ஆன்ட்டி போயிட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் வந்துட்டு போயிட்டாங்க, இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு இது பிடிச்சிருக்கு அந்த ஃபயர் ஒர்க்குன்னு கேட்கும்போது எனக்குமே பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு ஒரு சோகமாக இருக்குது, ஒருத்தவங்களை நான் வந்து அழகான கனவுல இருந்து நான் அவங்களை எழுப்பி விட்டுட்டேன், அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. இப்போ ஐரின் காட்டுறாங்க. ஐரின் வந்துட்டு காங்கோ கூட அவளையும் சேர்த்து வச்சு ரூமர்லாம் பரவி இருக்கும், அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோனோட சிஸ்டர் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் மேனேஜரும் போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு உங்களுக்கு 1 வீக் வந்து சைனா போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 1 வீக்னா ரொம்ப லாங் ஆச்சு, நீங்கள் கான்செப்ட் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் சொல்லிட்டேன், அவள் ஒன்றுமே சொல்லலை. அவன் என்ன சொன்னான்னா, எப்போ வந்து உன்னோட ஹார்ட் வந்து உனக்கு ஆன்சர் பண்ணலையோ அப்போ உனக்கு பெயின் தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி சொன்னான். அவளோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு, அதனால தான் ரொம்ப நார்மலாக வாழணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த டைலாக் அவள் சொன்னாலா, இந்த டைலாக் நான் ஏற்கனவே நிறைய டைம் ஒருத்தவங்க கிட்ட இருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாருன்னு கேட்கும்போது அது ஹீஜு தான். ஹீஜு கிட்ட இருந்து தான் அந்த டைலாக் அடிக்கடி அவர் கேட்டிருப்பாரு சின்ன வயசுல. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட யார் உனக்கு இந்த டைலாக் சொன்னதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இது காங்கு தான் என்கிட்ட சொன்னா, ஹீஜு கிட்ட தான் நான் பார்க்கவே இல்லையே பேசவே இல்லையே, இது காங்கு தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ மேனேஜர் கிட்ட பேசிட்டே போகும்போது மேனேஜர் வந்துட்டு காங்கு வந்து நான் ஹீஜுவோட ஆர்ஃபனேஜில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ போயிட்டு அங்கிள் கிட்ட யார் வந்து காங்குவை வந்து இங்கே ஜாயின் பண்ண சொன்னது, உங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அங்கிள் இருந்துட்டு உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு தெரியும், அந்த ஆள் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டு காங்குவை மீட் பண்ணி பேசுகிறாரு. எதுக்காக எங்கள் அப்பாவும் நீங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. இதுக்கு காங்கு இருந்துட்டு ஏன்னா ஹீஜு தான் மெயின் கல்பிரிட்டு, அவளோட சரௌண்டிங் இருக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரப்போறதான் அவங்க அப்பா ஃபீல் பண்ணுறாரு, அதனால தான் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீ அனுப்பிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். அப்போ எதுக்காக வந்து இவ்வளோ நாள் அவர் நீ கண்டுக்கவே இல்லை, இவ்வளோ வருஷத்துல யாருமே எனக்கு தொல்லை தர மாட்டாங்களா, எனக்கு எந்த பிரச்சனையுமே வராதா, ஏன் திடீர்னு அவருக்கு அக்கறைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லு, அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட போய் சொல்லு, எனக்கு தெரியும் அவர் நெக்லஸ் அவர்கிட்டயே தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், இப்போ வரைக்கும் அவர் அந்த நெக்லஸை யார்ட்டுமே கொடுக்கவே இல்லை, ஆனால் கொடுத்துட்டு தான் சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காரு, அதையுமே நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து கோவமா கிளம்புறாரு. இப்போ ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸில் வந்து சில ஃபைல் எல்லாம் வைக்கலான்னு வராங்க. அப்போ பார்த்தா அங்கே ஹீஜோட ஆவி நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவர் ஆஃபீஸ் ரூம்குள்ள வரும்போது நம்ம ஹீரோயின் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீஜோட ஆவி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஆமாம் நான் இப்போ தான் கேட்டு வந்தேன், அவள் தான் மெயின் கல்பிரிட்டு, அவள் என்னாச்சு ஏதாவது சொன்னாலா, யார் வந்து அவள் கூட சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணதுன்னு ஏதாவது சொன்னாலா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை அவள் சொல்லலை, அவள் அந்த பர்சனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா, காப்பாற்றணும்னு நினைக்கிறா, அதனால வந்துட்டு அவன் அந்த விஷயத்த வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமாயிடுறாரு. ஏன்னா அவளை அவ்வளோ தூரம் நான் லவ் பண்ணியிருக்கேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணதும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வேற ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக எங்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருக்காளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப உடஞ்சி அழுகிற மாதிரி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணா போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு போகாத, ஏன்னா நான் இந்த மாதிரி உடஞ்சிருக்கிறத பார்த்து அவள் சந்தோஷப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நீ என் கூடயே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி என்னைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினே வந்துட்டு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.